தயாரிப்பாளிகள் ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள், நம்முடைய அன்புச்செழியன் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள், தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவர், இவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது. நாங்கள் 1000 சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ மீடியாக்கள் கண்டிப்பாக பேரரசு அண்ணனுடைய அந்த உரை நாளைக்கு பேசு பொருளாக கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம். இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூலுன்றான், இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்றான், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றே குறியாக இருக்குது. ஆனால் தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்த உடனே நான் அறையில் கூப்பிட்டு கேட்டேன், இந்த அரங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னேன். இங்கே ஜெயா பணம் கொடுக்குறது எனக்கு தெரியாது, ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் 1 லட்சம் கொடுப்பார், பணத்தோடு வருவார், எனக்கு தெரியாது. ஆமாம், அதனால் எனக்கு நான் வந்த உடனே கேட்டேன். அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பாக திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவு தான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ நான் என்ன நினச்சி வந்தேன்னா, சரி வந்தோடனே கேட்டேன், இது எவ்வளோ வாடகைண்ணா? 30,000னாரு. இந்த மேடை இந்த ஒலிபெருக்கி ஒரு 15,000 ரூபா, இன்றைய செலவு 50,000 ரூபானாரு. சரி அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு போட்டியாக ஜெயசூர்யா தோற, அவர் வேறு ஜெயசூர்யா தோன்னு தான் சொல்லணுன்ட்டார். அவங்க 5 பெண்கள் சேர்ந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன், என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாமல், போதை இல்லாமல், அங்கே ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் தனி வங்கிகளை உருவாக்கி, தனி இராணுவத்தை உருவாக்கி, தனி கப்பல் படையை உருவாக்கி, தனி விமானப்படையை உருவாக்கி, உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக, அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரினுடைய டோரா இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் ஆகிய எங்கள் அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் தமிழ்ச்செல்வன். அந்த ஊர்லேயும் போய் அவர் அதை அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அவர் இன்னும் கூட நிறையாவே கொடுப்பாரு. அதனால் இப்போ நான் என்னென்னா 50,000 ரூபா கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏற்றுக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய வறுமை, தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சிக்கினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபாயை அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து, கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் ஆசிரியர், திரைத்துறை சார்ந்தவர் தான் அவரும். ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார். அதை படித்து பார்த்து விட்டு நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கை அவர் கைகளிலே தந்திருக்கிறேன். அது திருக்குறளை இவர் குறும்படத்தின் மூடாக கண்ணில் பட்ட, குறிப்பாக ரங்கசாமி என் மனசிலே நிற்கிறாரு. அந்த திருக்குறளில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அந்த ஒளிப்பதிவாளர் அது அத்தனை பேருமே மிக அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. பேரரசு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது விஷுவலாக, அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும். அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார். ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒலியாக, குரல் வடிவில், விஷுவலாக அதை இன்றைக்கி இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி. முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து அந்த கான்செப்ட், அந்த கருத்தை நான் சொன்னேன். உடனே விவர அறிக்கையை கொடு என்றார். விவர அறிக்கை கொடுத்தேன். உடனே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் செயலாளர், தலைமைச் செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்துறையில் என்னை அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அது விஷுவலாக வரக்கூடியது. இது மாதிரி குறும்படத்துடன் கூடிய படம், இது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரியே இதை அமைச்சிருக்கிறார். இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுனாரு? இது 100 ஆகுனா 1330 குரலுக்குனாரு. அதை அரசு செய்யுமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி. இருந்தாலும் செய்தால் அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன நீதி போதனை கதைகள், இந்த பிடி மாஸ்டருடைய கண்டிஷனு, அவருடைய அந்த ஒழுக்கம், அதையெல்லாம் எனக்கு கூட 2-3 காட்சியை பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்கள் நீர் வந்தது. அந்த அளவுக்கு அந்த கருத்தை மக்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால் 100கணக்கான கோடிகளாக இருந்தாலும் பயனுள்ளதை, அது பயனுள்ளவர்கள் பயன்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற இளைய தலைமுறையினர் இதை
முயற்சித்திருக்கிறார். இது போன்ற அரசுகள், ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்து இதை 1330 குரலுக்கும் இது போன்ற குறும்பட காட்சியுடன் கூடிய இது வெளிவர வேண்டும். அதற்கு நம்மால் ஆன்ற உதவிகளையும், நம்மாலான அரசால், நம்மால் உருவாக்கப்பட்ட அரசால் உரிய அழுத்தங்களையும் வேண்டுகோளையும் முன்வைத்து அதையும் சாதிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ நேரம் நாங்களாம் வந்துட்டோம், எங்களுக்கு பேர் போட்டாங்க, சால்வு போட்டாங்க, மரியாதை பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய படத்தெல்லாம் போட்டு பேரை போட்டாங்க, உட்காந்துருக்கிறோம். ஆனால் திருக்குறளையும் தமிழையும் நேசிப்பதற்காகவே இருக்கிற ஒரு கூட்டம் இந்த அரங்கில் இவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தான் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன்னா இப்போ இந்த மொழி, தமிழ் மொழி, திருக்குறள், இலக்கியம், இலக்கணம், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பேசினாங்க, ஏற்கனவே சிவகுமார் சார் அவரும் பேசினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி திருநாவுக்கரசு ஐயா ஒருத்தருக்கார், திருக்குறளுக்காகவே நேசிக்கும் முதலமைச்சருடைய காவல் பாதுகாப்பு பிரிவுகளுக்காக டிஇஜி ரேங்க். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ், அவர் டெய்லி ஒரு நம்முடைய சங்க இலக்கியங்களை குறித்து எனக்கு கூட டெய்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார், தினமும் அனுப்புகிறேன். நான் ஒன்று டெய்லின்றேன். நான் கூட கூடிய தமிழில் தான் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் தமிழை நேசிக்கிறேன், தமிழுக்காகவே போராட்டங்கள், வழக்கு, வம்பு தும்புங்கள் எல்லாத்தையும் வாங்குகிறேன், தமிழுடைய வாழ்வுரிமைக்காகவே போராடுறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் தமிழர்களை கொண்டு வரப்பட்டது 2014. அந்த சட்டம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய தேர்வாணை குழுமம்னு ஒன்று இருக்குது. அதில் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சார்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழில் நீங்கள் எழுதணும், படிக்கணும், பேசணும் என்ற அவசியமே இல்லை. அத்தனை பதவிகளும் உங்கள் கைகளுக்கு தாரை வார்க்கிறோம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக பல போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி கடைசியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் சண்டையிட்டு சட்டமன்றத்தில் பெரிய ரணகலம் செய்துதான் இன்றைக்கு அந்த சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கணும்னா அது டிஎன்பிசியில் அது என்ன பெரிய குடும்பம் தெரியுங்களா? டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் கோட்டாட்சியார் 25 வயசில் சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி 25 to 35 வயசில் ஏடிஜிபி இல்லை டிஜிபியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஈஸ்வரம்பத்தில் ஏடிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதேமாதிரி எல்லா உயர்ந்த பதவிகளும், கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தொடங்கி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்லேருந்து எந்த பதவியும்னா வடநாட்டுக்காரனுக்கு தாரை வாக்கப்படணும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இத்தனை தமிழறிஞர்கள், இத்தனை கட்சிகள், இத்தனை அமைப்புகள் இருந்துச்சு.